25 லட்சம் தரேன் ஃபார்ம் ஹவுஸ்க்கு வரியான்னு சொல்லிட்டு பிக் பாஸ் பிரபலம் ஒருத்தவங்க கிட்ட ஒரு ஃபேமஸான நபர் பேசியிருக்காரு. அதை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். பிக் பாஸ் அப்படின்றது ஃபெமிலியரான ஷோ. இது தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம் எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்குது. இது இல்லாத லாங்குவேஜ் கிடையாது. ஹாலிவுட்லேருந்து இன்ஸ்பயர் பண்ணி நம்ம ஊருக்கு வந்துட்டு எப்படி சீரியல் நடிகர்கள், செலிப்ரிட்டிஸ்லாம் வந்துட்டு பல்லு விளக்குறாங்க, குளிக்கிறாங்க, பார்க்குறாங்க, முறைக்கிறாங்க, கோவப்படுறாங்க, கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க, எப்படி சிகரெட் அடிக்கிறாங்க, லவ் பண்ணுறாங்கன்னு எல்லாத்தையும் நம்ம கண்ணு முன்னாடி காட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அப்படி சிறப்பாக புனிதமாக போயிட்டு இருக்க நிகழ்ச்சி. நாமளும் சம்மந்தமே இல்லாமல் க்யூட் கப்பிள்ஸாக இருக்கவங்கள அண்ணா அண்ணின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அவங்கள திட்டுவோம். அவங்கள ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்புனா கேக் வெட்டி கொண்டாடுவோம். அடுத்து அவங்களே உள்ளே கூப்பிடணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுவோம். உள்ளே கூப்பிட்டதுக்கப்புறமா மறுபடியும் அவங்களையே திட்டுவோம். அதுக்கடுத்து அவங்களுக்கு ஏதாவது சீரியல் வாய்ப்பு கிடைச்சா அதையும் பார்த்து சந்தோஷப்படுவோம். இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தெலுங்கு பிக் பாஸில் கிராக் சீதா அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்களுக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு நபர், ஃபெமிலியரான நபர் என்னோட ஃபார்ம் ஹவுஸுக்கு வாங்க, நான் 25 லட்சம் ரூபாய் தரேன், ஒன்றா ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க. இதை பற்றி வெளிப்படையாக அந்த பொண்ணு பேசி வீடியோலாம் போட்டிருக்காங்க. இதை நிறைய பேர் பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டுன்னு சொல்கிறாங்க. இது மீட்டூ காலத்துலேருந்தே இருக்குங்க. மீட்டூ காலத்தில் நிறைய பேர் தனக்கு நடந்த அப்யூஸை ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து வெளியில் சொல்ல ட்ரை பண்ணும்போது அது பிரச்சனையாக மாறிச்சு. அதுக்கு ரீசன் நிறைய பொண்ணுங்க தவறான நோக்கத்தில் நிறைய பேர் எனக்குன்னு பொய் சொன்னதும் இருக்குது. எல்லா நடிகர் மேலே பழி போட்டதும் இருக்குது. ஸோ மன ரீதியாக பிறழ்ச்சியாக இருக்கவங்க அதை தப்பாக யூஸ் பண்ணி அந்த மீட்டூவுக்கு பேரே மரியாதை இல்லாமல் போயிடுச்சு. இது நடக்காமல் கிடையாதுங்க. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா தெலுங்கு இண்டஸ்ட்ரி, தமிழ் இண்டஸ்ட்ரியில் பெண்களை ஆப்ஜெக்டிஃபை பண்ணுறது பாலிவுட்டும் ஆல்சோ தான். ஹிந்தி இந்த 3 லாங்குவேஜ்லேயும் அதிகமாக பொண்ணுங்களை ஆப்ஜெக்டிஃபை பண்ணி ஃபிசிக்கலாக காட்டுவாங்க. அண்ட் இதில் சில நடிகைகள் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் அப்படி காட்டுவாங்க, அப்படி இப்படின்னுவாங்க. ஆனால் உண்மையிலேயே ஹிந்திலேயும் அப்படி தான் இருக்குது. ஆக மொத்தம் என்ன விஷயம் அப்படின்னா, எல்லா லாங்குவேஜ்லேயும் பெண்களை ஒரு போக பொருளாக மட்டுமே காட்சிப்படுத்துறாங்க. படங்கள் எல்லாத்துலேயும் பொண்ணுன்னா அது ஒரு மெட்டீரியல், அதை ஆப்ஜெக்டிஃபை பண்ணலாம், பாடி ஷேம் பண்ணலாம், அதை லஸ்ட் மெட்டீரியலாக பார்க்கலாம் அப்படின்னு தான் நம்ம வீட்டு பையன், பக்கத்து வீட்டு பையன் சொல்லக்கூடிய பிரதீப் ரங்கநாதன்லேருந்து, கென் கருணாஸ்லேருந்து நிறைய பெரிய நடிகர்கள் பெண்களை ஆப்ஜெக்டிஃபை பண்ணி, தனுஷ் அவர்கள் பொண்ணுங்கள்லாம் கலட்டி விட்டுட்டு போயிடுவாங்க, ஆண்களை ஏமாற்றப்பட்டவங்க, அந்த ஆண்கள் இப்படிப்பட்ட பொண்ணை லவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் ரஜினிகாந்த் அவர்கள், கமல்ஹாசன் அவர்கள், விஜய், அஜித் அவர்கள்னு எல்லாருமே ஒரு காலத்தில் நடிச்சுட்டு இப்போ அஜித் அவர்கள் விட்டுட்டாங்க, விஜய் அவர்கள் விட்டுட்டாங்க. ஆனால் இந்த ஒரு கான்செப்ட் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ இதில் என்ன விஷயம் அப்படின்னா, அந்த பொண்ணு இதை வெளிப்படையாக சொல்லும்போது இன்னும் இந்த அச்சுறுத்தல் இருக்குன்னு இருப்பாங்க. கண்டிப்பாக அந்த பொண்ணோட கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய ஆண்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீயும் அப்படிப்பட்டவ தானே, எல்லா பொண்ணுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வருதா, உனக்கு வந்திருக்குன்னா நீ தப்பாக இருப்ப. இந்த வார்த்தை நம்ம ஊரை விட்டு எப்போ போகுமோ போகாதான்லாம் தெரியல. ஆனால் தப்பு பண்ணுற எல்லாருமே இந்த வார்த்தையை சொல்லிடுவாங்க. நீ முதல்ல சரியாக இருந்தால் உனக்கு ஏன் தப்பு நடக்குதுன்னு. நார்மலாக இருக்க பொண்ணுக்கிட்டேயே அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குற உலகம் தான் இது. மோஸ்ட்லி நிறைய ஆண்கள் அப்படித்தான் இருக்காங்க. அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் ஆண்கள் ஈஸியாக நான் ஒரு அப்பாவி, என்கிட்ட இந்த பொண்ணு அத்துமீறிச்சு, என்ன தப்பா கூப்பிட்டுருச்சுன்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையா பொய்ய போட்டுருவாங்க. ஸோ இதை பற்றி உண்மையான கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.